அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மோடி சேர்த்த கொஞ்ச நெஞ்ச ஓட்டும் இந்த வாட்டி காலி, அது மொத்தமாக சீமானுக்கு தான் போக போகுது அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தாமரை மலரவே மலராது அப்படின்ற ஒரு கோட்பாடு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசுக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒன்றியத்தையே பாஜக தான் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மெதப்புல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சியிலிருந்து விலகி பாஜக கட்சியில் இணைந்து பெரிய பெரிய பதவிகளுக்கும் நிறைய பணத்திற்கும் பார்த்தீங்கன்னா விலை போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு நாம் தமிழ் கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா பணத்து மேலேயும் பதவி மேலேயும் ஆசைப்பட்ட நிறைய பேர் பாஜக கட்சியில் போய் இணைந்திருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கட்சியில் இணையறதும், அதற்கு பிறகு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை அவங்களே பண்ணுறதும், நிறைய பேர் பணத்தை வாரி அரைச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80%, கிட்டத்தட்ட ஒரு 40% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆளுமை வர அளவுக்கு தற்போது பாஜக கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் அப்படின்றது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் அனைவராலும் ஏற்க முடியல அப்படின்னாலும் இதுதான் உண்மையாக பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 40% பாஜக கட்சிக்கு ஆதரவு கிடைச்சிருச்சு அப்படின்னும், அது பணத்தினால அப்படின்னு நினைச்சா கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடியுடைய இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பதவி தான் நிறைய பேரை பாஜக கட்சி பக்கம் இழுக்குது அப்படின்றதா தான் இருக்கு. ஏன்னா ஒன்றியமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் அவர் வந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை மோடியால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பொய் நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு தற்போது 40% பாஜக கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் சீமான் இன்றைய தினம் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலம் அந்த எல்லா ஓட்டுகளுமே சீமானுக்கே போகும் அப்படின்ற அளவுக்கு தற்போது அந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசியிருக்காரு அப்படின்றதா பத்திரிகையாளர் மணி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. எப்போ இந்த அதானி துறைமுகத்தில் நிறைய போதைப் பொருட்கள் வந்து குவிஞ்சதோ அதற்கு பிறகு உலக நாயகன் கமல் நடிப்பில் வெளியாகியிருந்த விக்ரம் படத்தில் வர மாதிரி தமிழ்நாடு ஆயிடவே கூடாது அப்படின்றதுனாலையும் இந்த போதைப் பொருட்கள் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஆழமாகவே பதிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா தற்போது மோடிக்கு இருந்த அந்த 40% ஆதரவாளர்களும் சீமான் பக்கம் போயிருக்காங்க. ஏன்னா சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதானி துறைமுகத்தில் இவ்வளோ போதைப் பொருட்கள் வந்து குவிந்தும் எதனால் அதானியை கேள்வியே எழுப்பல அப்படின்னும், எதனால் அதானியை கைது செய்யல அப்படின்னு கேட்ட ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா அனைவருமே சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக ட்விட்டர் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோடியை டேக் பண்ணி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அப்படின்றது அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் தராசு ஷாம் சொல்லியிருக்க மாதிரி மோடியுடைய வாக்குகளும் திமுகவுடைய வாக்குகளும் சேர்ந்து சீமானுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக 26 தேர்தலில் சீமான் ஆட்சியை பிடிப்பாரா மாட்டாரா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.